Hello students, welcome. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கும், ரைட்? பட் ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப சிம்பிளான ஆனா சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். ரெடியா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்டே ஒரு கேள்வி. நீங்க லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது இது எப்பவாவது தோணிருக்கா? சில சமயம் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கரெக்டா ஒரே ஒரு யூனிக்கான ஆன்சர் வரும். பட் இன்னொரு சில டைம்ல ஆன்சரே கிடைக்காது, இல்லனா இன்ஃபினைட் ஆன்சர்ஸ் வரும். ஏன் எப்படி? அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டை தான் நம்ம இப்போ அன்லாக் பண்ண போறோம். ஆஹா, சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒரு மேஜிக் நம்பர். அதாவது ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கும் ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்தாலே போதும், அந்த மேட்ரிக்ஸோட ஃபுல் கேரக்டரே சொல்லிடலாம். சிம்பிளா சொல்லணும்னா, திங்க் ஆஃப் இட் ஆஸ் அ மேட்ரிக்ஸ்கா வைப் செக். அந்த மேட்ரிக்ஸோட வைப் சரியா இருக்கா இல்லையான்னு ஒரே செகண்ட்ல சொல்றது தான் இது. ஸோ இந்த வைப் செக் நம்பருக்கு அஃபிஷியலா ஒரு பேர் இருக்கும்ல, அதுதான் டிட்டர்மினன்ட். வாங்க அது என்னன்னு கரெக்டா டெக்ஸ்ட் புக்ல சொல்ற மாதிரி பாப்போம். Right, here's the official NCERT definition. பார்த்த உடனே பயந்துராதீங்க. To every square matrix A, we can associate a number called the determinant. சிம்பிளா இதோட மீனிங் என்னன்னா, நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம ஒரு நம்பரை லிங்க் பண்றோம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் நம்பர். அந்த நம்பர் தான் அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். அவ்வளோதான் விஷயம். இப்போ ரெண்டு கோல்டன் ரூல்ஸ். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரூல் நம்பர் 1, டிட்டர்மினன்ட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிசஸ். அதாவது 2x2, 3x3, 4x4 மாதிரி ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ஓகே? அண்ட் ரூல் நம்பர் 2, டிட்டர்மினன்ட் இஸ் a சிங்கிள் நம்பர். அது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. இட் இஸ் நாட் அ மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்ல இருந்து வர்ற ஒரு சிங்கிள் நம்பர் தான் டிட்டர்மினன்ட். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை எப்படி எழுதுவோன்னு பார்ப்போம். நம்ம டெட்னு எழுதலாம், இல்லனா ஏக்கு ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ இப்படி எழுதலாம். இப்போ இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தப்பு பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பார்த்ததும் அதை மாடுலஸ் ஆஃப் ஏன்னு நினைச்சுப்பாங்க. நோ வே, இது மாடுலஸ் கிடையாது, இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ப்ளீஸ் இதை மனசுல நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ மெயின் பிக்சருக்குள்ள என்டர் ஆகிறோம். அந்த டிட்டர்மினன்ட் நம்பரோட வேல்யூ 0வா இருந்தா என்னாகும், 0 இல்லனா என்னாகும்? This is the most powerful idea in this entire chapter. Alright, look at this. இதுதான் the whole story. Left sideல பாருங்க, ஒருவேளை determinant of A is not equals to 0, அப்படி vibe check pass, big thumbs up. இதோட மீனிங் என்ன? அந்த matrix is invertible. அதாவது A inverse கண்டுபிடிக்க முடியும். And system of equationsக்கு ஒரு unique solution கண்டிப்பா இருக்கும். It's like அந்த matrixக்கு ஒரு perfect undo button இருக்குன்னு அர்த்தம். ஆனா right sideல பாருங்க, if the determinant of A is equal to 0, vibe check fail. அப்போ the matrix is called singular. அதுக்கு inverse கிடையாது. And the system of equations has no unique solution. Simple சொன்னா, the undo button is broken. ஓகே, நம்பர்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸை கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சுட்டு இந்த டிட்டர்மினன்ட்க்கு ஒரு விஷுவல் சூப்பர் பவர் இருக்கு தெரியுமா? வாங்க ஜியாமெட்ரியில இது என்ன மேஜிக் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு செகண்டுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஃபோட்டோஷாப்ல ஒர்க் பண்றீங்க. ஸ்க்ரீன்ல ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் தான் உங்களோட டிரான்ஸ்ஃபார்ம் டூல். நீங்க அந்த டூலை யூஸ் பண்ணி அந்த ஸ்கொயரை பெருசாக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணலாம், திருப்பலாம். இப்போ டிட்டர்மினன்ட் என்ன தெரியுமா? நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷேப்போட ஏரியா, அதாவது அதோடைய சைஸ் எவ்வளோ மடங்கு பெருசாச்சு இல்லனா சின்னதாச்சுன்னு சொல்ற அந்த ஒரே ஒரு நம்பர், அதுதான் டிட்டர்மினன்ட். So, in short, the absolute value of the determinant, mod det of A, is simply the scale factor. ஒரு ஷேப்போட ஏரியாவா இல்லனா ஒரு 3D ஆப்ஜெக்டோட வால்யூமா அந்த மேட்ரிக்ஸ் எவ்வளோ மடங்கு மாத்துதுன்னு சொல்ற நம்பர். இப்போ டிட்டர்மினன்ட்டோட சைன் இருக்கும், ஒரு மீனிங் இருக்கும். If the determinant is positive like +3, அது ஏரியாவை 3 times பெருசாக்கும் and the orientation is preserved. அதாவது அந்த ஷேப் அப்படியே தான் இருக்கும், ஃபிளிப் ஆகாது. But if the determinant is negative like -2, அதுவும் ஏரியாவை 2 times பெருசாக்கும், but the orientation is reversed. அதாவது அந்த ஷேப்பை ஒரு கண்ணாடியில பார்த்த மாதிரி திரும்பி ஃபிளிப் ஆயிடும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம்? இப்போ புரியுதா இந்த ஒரே ஒரு நம்பர் எவ்வளோ பவர்ஃபுல்னு? இது வெறும் எக்ஸாம் மார்க்ஸ்க்கு மட்டும் இல்ல. வாங்க இந்த ஐடியா வச்சு மேத்ஸ்ல எவ்வளோ பெரிய விஷயங்களை கனெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். So think of determinants as a gateway to advanced math. இது தெரிஞ்சா தான் நம்மளால ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஈவன் ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை வெறும் கோஆர்டினேட்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். In the future, நீங்க engineering, computer graphics இல்லனா சயின்ஸ்ல போனா, you will see determinants everywhere. In fact, you know what? PS, Laplace மாதிரி பெரிய மேத்தமேட்டிஷியன்ஸ் ஏன் இந்த கான்செப்டை டெவலப் பண்ணாங்க தெரியுமா?
நம்ம இப்போ ஃபேஸ் பண்ற அதே ப்ராப்ளம்க்கு தான் சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்றதுக்கு ஒரு ஜெனரல் ஈஸியான மெத்தடை தேடும்போது தான் இந்த டிட்டர்மினன்ட் கான்செப்டை உருவாக்குனாங்க. ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயத்தெல்லாம் ஒரு குயிக்கான ரீகேப் பண்ணிடலாம். ஓகே, So, here are the most important takeaways. A determinant is a single number, and we can only find it for a square matrix. Ada nama vibe check ninyabagam wichikalam. If D to A is not 0, vibe check pass. Matrix is invertible and you get a unique solution. If D to A is 0, vibe check fail. Matrix is singular and there's no unique solution. Finally, geometrically, it's the scale factor for area or volume. ஸோ இப்போ உங்களுக்கு டிட்டர்மினன்ட்னா என்னன்னு தெரியும் and அது ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியும். So the next big question is, are you ready to learn how to actually calculate this powerful number? Let's find out in the next explainer. See you there.